ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இ-சேவை கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குடும்ப அட்டையில் எப்படி புதிய உறுப்பினர்களை சேர்த்துறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு, அடுத்து ரேஷன் கார்டு ஓடிபி, அடுத்தது ஆதார் கார்டு ஓடிபி. வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உறுப்பினரை சேர்க்கைக்கு இது பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரேஷன் கார்டில் உங்களுக்கு என்ன நம்பர் லிங்க்கில் இருக்கோ அது என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சாவும் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு பக்கம் பார்த்திங்கன்னா பதிவு செய்யுங்கிறது பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டில் பதிவு பண்ண ஃபோன் நம்பருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 நம்பர் ஓடிபி வரும். அந்த 7 நம்பர் தப்பு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. தப்பு இல்லாமல் டைப் பண்ண உடனே பதிவு செய்யுங்கிறது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்ப தலைவி பெயர், குடும்பத்தில் யார் யார் இருக்குங்க எல்லாருடைய பேரும் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா கீழே குடும்ப உறுப்பினர் சேர்க்கைன்னு இது பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டையில் யார் பேர் சேர்த்துறீங்களோ அவங்க பேர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. பேர் எப்படி வேணுமோ அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பேர் பார்த்திங்கன்னா தமிழ்லையும், அடுத்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் அதாவது பாலினம் ஆனா பெண்ணான்னு கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து பிறந்த தேதி, அடுத்து உறவு முறை. இதில் ரேஷன் கார்டு குடும்ப தலைவர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நாம் யார் நேம் சேர்த்துறோமோ அவங்க பேர், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன உறவு முறையோ அந்த உறவு முறையை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மகன், மகள், பேரன், பேத்தி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அது எல்லாமே கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் நேம் மேக்ஸிமம் ஆதாரில் என்ன இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷனில் எந்த இடத்துலையும் ரிஜெக்ட் ஆகாமல் கரெக்டாக குடும்ப அட்டையில் பேர் சேரும். அது மாற்றுத்திறனாளியான்னு கேட்டுங்கிறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மற்ற ஆவணங்களில் நீங்கள் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. 5 வயதுக்குள்ளே யாராவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. 4 நம்பரை தான் என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும். அந்த 4 நம்பரை என்ட்ரு பண்ணிவிடுவோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு நம்ம பிடிஎஃப்பாக இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். பிடிஎஃப்பாக ரெடி பண்ணி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. பதிவேற்றுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, பதிவேற்று பண்ணிவிட்டு மேலே கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுன்னு வருது பார்த்திங்களா. இது வந்தால் தான் நம்மளுடைய டாக்குமெண்ட் கரெக்டாக அப்லோட் ஆச்சுன்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா உறுப்பினரை சேர்க்கன்னு கொடுங்க. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதாரில் என்ன ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை இதில் தப்பு இல்லாமல் என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும். கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதாரில் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக லிங்க்கில் இருந்தால் மட்டும்தான் குடும்ப உறுப்பினர் சேர்த்த முடியும். கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் கிளிக் பண்ணிக்கோங்க. பதிவு செய் கிளிக் பண்ண பின்னாடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அவங்களுடைய நேம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தாட்டி பார்த்துருங்க. பார்த்துட்டு உறுதிப்படுத்துதல் கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய்கன்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறிப்பு எண்ணுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்மளுடைய அப்ளிகேஷன் என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா அட்டை தொடர்பான சேவை நிலை அறிக்கை பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பர் டைப் பண்ணிங்கன்னா பதிவு செய்ய கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது டாக்குமெண்ட்டு, மூணாவது பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன். அடுத்து நம்மளுடைய அப்ளிகேஷன் கோரிக்கை அனுமதிக்கப்படுத நிலைன்னு வந்துருச்சுன்னா நம்மளுடைய பேர் வெற்றிகரமாக குடும்ப அட்டையில் சேர்க்கப்பட்டுள்ளது. நன்றி.